அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது பெரும்பாவங்கள் முதல் காணொளி. இந்த தொடராக பெரும்பாவங்கள் சம்பந்தமான விஷயங்களையும், பாவமான காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களையும், எல்லை மீறக்கூடிய விஷயங்களையும் ஒவ்வொன்றாக தொடராக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் முதலாவதாக நிரந்தர நரகத்தில் இருப்பவர்கள், போகக்கூடியவர்கள் யார் என்பதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் தான் இது. அதாவது 3 காரியங்களிலும் மற்றும் சில காரியங்களிலும் ஈடுபடுவோருக்கு நிரந்தர நரகமே என்று இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. அதாவது இந்த உலக வாழ்க்கையை இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையில் கூட இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனை களம். பூரண சுதந்திரத்தை உங்களுக்கு தந்து அல்லாஹ் எதற்கும் உங்களை குறுக்கிடாமல், இதுதான் மார்க்கம், இதுதான் வழிமுறை என்று இறை தூதர்கள் மூலமாக வேதத்தை வழங்கி நமக்கு சொல்லிட்டான். இதுக்கு மேலே நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறதோ, அதை விட்டு விலகி இருக்கிறதோ, அது உங்களுடையது. இது எதுக்காக? சோதனைக்காக. அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்தீர்களே ஆனால் மறுமையில் இன்னொரு வாழ்க்கை இருக்குல்ல, மறுமை வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நிரந்தரமான சொர்க்கத்துக்கு போவீங்க. அங்கே மரணமே கிடையாது. அதை கேட்காம உதாசீனப்படுத்தி உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் மனைவி இஷ்டப்படி வாழ்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த செய்திகளை, முக்கியமாக சில செய்திகளை மட்டும் இதில் குறிப்பிடுறோம். அதை தெளிவாக நம்ம விளங்கி வச்சுக்கணும். எந்த காரியத்தை செய்தால் நாம் நரகத்துக்கு கொல்லிக்கட்டையாக ஆயிடுவோம் அப்படின்னு விளங்கி அதிலிருந்து விடுபட முயற்சி பண்ணணும். அதில் முதலாவதாக இறைவனுக்கு இணை கற்பிப்பவர்கள். சரியா? சுருக்கமாக சொன்னால் சிறுக்கு செய்யக்கூடியவர்கள். அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சிறுக்கு என்பதை பலவிதமாக செய்கிறார்கள். என்ன, இதோடைய விளக்கம் நிறையா இருக்குது. என்ன, அந்த சிறுக்குங்கிற தலைப்பில் அதோடைய இதில் நிறையா காணொலியில் போட்டிருக்கிறோம். என்ன, இணை வைப்புங்கிறதுல. ஓகே, இதில் பெரும்பாவங்கிறதுல முதலாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடியது அந்த செயல். சிறுக்கு என்று, இணை வைப்பு என்று எதெல்லாம் மார்க்கம் நமக்கு பட்டியல் போட்டிருக்கிறதோ ஏராளமாக இருக்குது. அவைகளை எதை செஞ்சாலும் சரி அது நிரந்தர நரகத்துக்கு கொண்டு சேர்த்துரும். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். என்ன, அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இரண்டாவதாக வட்டி வாங்குவோர், வட்டிக்கு கொடுப்பவர், இந்த 2 பேரையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன்னு கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுரண்டல், ஏமாற்று வேலை. அடுத்தவனுடைய உழைப்பையும் பொருளையும் அவனுடைய மனவேதனைப்படுத்தி வாங்கக்கூடிய ஒரு காரியம் இது. அதனால் இதுவும் இப்படி செய்யக்கூடியவர்களும் நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். அவர்களுக்கும் விடிவு காலம் கிடையாது, அதிலேருந்து தப்பிக்க முடியாது. மூணாவதாக கொலை செய்பவர்கள், ஒருவர் மற்றவரை கொலை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது, அவர்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நிரந்தர நரகம். அதே போல் தங்கள் உயிரை தாங்களே கொலை செய்து கொண்டவர்கள், அதாவது தற்கொலைன்னு சொல்லுவோம். சரியா? எப்படியெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கம் ஹராம். சொர்க்கத்தை எட்டி கூட பார்க்க முடியாது, போகவே முடியாது, நிரந்தர நரகம்தான். நாலாவதாக இஸ்லாம் சில செயல்களை செய்து அதற்கு பாவ மன்னிப்பு கோராமல் அதே நிலையிலே மரணம் அடைபவர்களுக்கு நிரந்தர நரகம் இருப்பதாக கூறுகிறது. சில செயல்களை செய்து அதற்கு பாவ மன்னிப்பு கோராமல் அதே நிலையில் மரணம் அடைபவர்களுக்கும் நிரந்தர நரகம் இருப்பதாக கூறுகிறது. மரணிப்பதற்கு முன்னால் நம்ம செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கக்கூடும்.
என்பதை நம்ம முதல்ல கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அது என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல் நம்ம சொன்னது என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போர் அவங்க சொர்க்கத்துக்கு போகவே முடியாது, அவர்களுக்கு நிரந்தர நரகம்தான், இல்லையா? இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மரியமின் மகன் மசீஹ் தான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் ஏக இறைவனை மறுத்துவிட்டார்கள். பல விஷயங்கள் இருக்குன்னல்ல, இணை வைக்கிறது ஒரு காரியம் அல்ல, அதில் பல விதமான படித்தரங்கள் இருக்குது. அதில் ஒரு படித்தரத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மசீஹ்னு ஒரு பேர் இருக்குது. ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் மசீஹ் என்றதை ஈசா தான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் ஏக இறைவனை மறுத்துவிட்டார்கள், காபீராக ஆகிவிட்டார்கள் என்று அதனுடைய பொருள். இஸ்ராயேலின் மக்களே, என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹுவை வணங்குங்கள். அல்லாஹுக்கு எதனையும் யாரையும் இணை கற்பிப்போருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான். யார் சொல்கிறா? பனி இஸ்ராயேலின் மக்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போதனை என்ன? இஸ்ராயேலின் மக்களே, என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹுவை வணங்குங்கள். அல்லாஹுக்கு இணை கற்பிப்போருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அறமாக்கிவிட்டான். அவர்கள் சென்றடையும் இடம் நரகம். அநீதி இழைத்தவருக்கு, இது பயங்கரமான அநீதி, சின்ன சின்ன சாதாரண அநீதிலாம் இல்லை, பயங்கரமான அநீதி. இப்படிப்பட்ட அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்றே மசீஹ் கூறினார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 72வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன? எங்கள் இறைவனுமாகிய உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள், வேறு யாரையும் வணங்காதீங்க அப்படிங்கிற கண்டனத்தோட இதை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் 5:72. அடுத்தது ரெண்டாவதா வட்டி சம்பந்தமான ஒரு விஷயம். வட்டியை உண்போர் மறுமை நாளில் சைத்தான் தீண்டியவனை போல் பைத்தியமாகவே எழுப்பப்படுவார்கள். எப்படி? பைத்தியம் பிடித்தவர்கள் போல எழுப்பப்படுவார்கள். யாரு? வட்டிக்கு விட்டு வாங்கி சம்பாரித்து சாப்பிட்றானே அவனை பற்றி எல்லாம் சொல்கிறான். அவன்டா அவன் ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் தான். அப்போ பைத்தியமாகவே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதுக்கு காரணம் என்ன? அதையும் சேர்த்து எல்லாம் சொல்கிறான். வியாபாரம் வட்டியை போன்றது தான். என்ன இதை பெருசாக குறை சொல்கிறீங்க? நிறையா சொல்கிறாங்களா இல்லையா? இதில் என்னப்பா இருக்குது? வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் இந்த வட்டிக்கு விடுறதும். அவன் 100 ரூபாய்க்கு சாமான் வாங்கி 110 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கூட வச்சு விற்கிறான், அதை ஹலாலுங்கிறீங்க. நான் 100 ரூபாயை கொடுத்து 110 ரூபா வாங்குறேன், இதை ஹராமுங்கிறீங்க. இதில் என்ன வேற்றுமை? ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்களாம் என்று அவர்கள் கூறியது தான் இதற்கு காரணம். அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக பைத்தியக்காரர்களாக எழுப்பப்படுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதான் காரணம். அவர்கள் வியாபாரம் என்பது வட்டியை போன்றது தான், இதில் ஒரு தப்பும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்களே. எதற்காகத்தான் இந்த நிலை? அல்லாஹ் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான். எப்படி? நீ யார் அதை பற்றி சொல்கிறதுக்கு? அதுக்கு வியாக்கியானம் உங்ககிட்ட யார் கேட்டது? அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து இருக்கிறான், வட்டியை தடை செய்து விட்டான். இதுக்கு கட்டுப்படக்கூடிய யார் உங்களில் என்று அல்லாஹ் கேட்குறான். தமது இறைவனிடமிருந்து தமக்கு அறிவுரை வந்த பின் இது போன்ற அநியாய காரியங்களிலிருந்து விலகி கொள்பவர்களுக்கு முன் சென்றது உரியது. விலகி கொண்டால் அதற்கு பிற்பாடு தப்பிச்சிடலாம். இதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அதுக்குரிய தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அவரை பற்றிய முடிவு அல்லாஹ்விடம் உள்ளது. மீண்டும் செய்வோர், இவ்வளவு சொன்ன பிற்பாடு மீண்டும் யார் அதை செய்கிறாங்களோ அவர்கள் நரகவாசிகள், அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று நான் சொல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 275வது வசனத்தை படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முடிஞ்சா அடுத்தது 3வதாக சொன்னோம் இல்லையா, கொலையும் தற்கொலையும் இருக்குல்ல. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும்போது, நம்பிக்கை கொண்டோரை வேண்டுமென்று கொலை
செய்பவனது கூலி நரகமே. நம்பிக்கை கொண்டவரை யார் கொலை செய்கிறார்களோ அவனுக்கு கூலி என்ன? நரகம்தான். அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நிரந்தர நரகம். சரியா? அடுத்தது இன்னும் மேலே அதிகமாக அல்லாஹ் சொல்கிறான், அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான், அவனை சபித்தான், அவனுக்கு கடுமையான வேதனையை தயாரித்து வைத்திருக்கிறான். இது 4வது அத்தியாயம் 93வது வசனத்தில் படித்து பாருங்க. மலையின் மீதிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் நரக நெருப்பில் தள்ளப்பட்டு மேலிருந்து கீழே என்றைக்கும் நிரந்தரமாக குதித்து கொண்டே இருப்பார். அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நரகத்தில். அதான் அவனுக்கு வேலை. யார் உயரமாக இருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிறானோ அவனுக்கு என்ன வேலை நரகத்தில்? அது மாதிரி ஒரு மேலும் கீழே ஆக்கி அதிலிருந்து அந்த நரக நெருப்பில் குதிச்சுக்கிட்டே இருப்பான். அதான் அவனுக்கு தண்டனை. அதிலிருந்து விடுவு காலம் கிடையாது. அடுத்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறாங்கல்ல, அவங்களே பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் தம் விஷத்தை கையில் வைத்திருந்தபடி நரக நெருப்பில் என்றென்றும் நிரந்தரமாக குடித்து கொண்டே இருப்பான். நரக யார் விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார்களோ அவர்களுடைய நிலை என்னன்னு கேட்டால், நரகத்தில் அவன் கையில் விஷம் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதை குடிச்சிக்கிட்டே இருப்பான். அதான் அங்கே வேலை. அதிலிருந்து விடுபட முடியாது. நிரந்தர நரகம்தான் அவர்களுக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்கிறாங்க, ஒரு கூரிய ஆயுதத்தால், அதாவது கத்தியாலேயோ இன்னும் பல கூர்மையாக உள்ள ஆயுதங்கள் இருக்குது இல்லையா, பல இருக்குது. அந்த மாதிரி கூரிய ஆயுதத்தால் தற்கொலை செய்து கொள்பவரின் கூரிய ஆயுதத்தை அவர்கள் கையில் வைத்துக்கொண்டு நரக நெருப்பில் தம் வயிற்றில் தாமே என்றென்றும் குத்தி கொண்டே இருப்பார்கள். நரகத்தில் போட்டுருவான். கையில் ஒரு கூர்மையான ஆயுதத்தை அல்ல கொடுத்துருவான். அவனுடைய வேலை என்ன? அந்த நிரந்தரமாக அந்த நரகத்தில் என்றென்றும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வருது? குத்திக்கிட்டே இருக்கிறது தான். அதனுடைய வலியை உணர்வது. அதான் அவனுக்குரிய தண்டனை. அதிலிருந்தும் அவன் பாதுகாக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் அவனுடைய நிலை. அதனால் குத்தி கொண்டே இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 5778வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அடுத்தது யாரு? 4வதா நயவஞ்சகர்கள், அதாவது இறை மறுப்பாளர்கள். நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தன்னை மறுப்போருக்கும் நரக நெருப்பை அல்லாஹ் எச்சரித்து விட்டான். யார் நயவஞ்சகர்கள்? யாருன்னு கேட்டால், நேரடி அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவர்கள். சரியா? முனாஃபிக்குங்கிறோம்ல, அவங்க தான் நயவஞ்சகர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நயவஞ்சகம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள். என்ன? காஃபிரா ஆகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் எச்சரித்து விட்டான். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அது அவர்களுக்கு போதுமானது. அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு, என்றென்றும் நிலையானது. அதிலிருந்து அவங்களை விடுபடவே மாட்டார், தப்பிக்கவே முடியாது என்று 9வது அத்தியாயம் 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கட்டாயம் இத்தகைய இது போன்ற செயல்களை நாம் செய்யாமல் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு வாழும் பொழுதே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டார்கள். இதை சரியாக புரிந்து கொண்டு இதன்படி நாம் நடக்கவில்லை என்றால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை நாசமாகிவிடும். மறுமையில் நிரந்தர நரகத்துக்கு சென்று விடுவோம். யாரும் யாரையும் அங்கே காப்பாற்ற முடியாது. ஒரு குடும்பத்தில் அண்ணன், தாய், தந்தை, பிள்ளைகள், அக்கா, தங்கச்சி, இப்படி நிறையா சொந்த பந்தங்களோடு வாழ்கிறோம். அங்கே அதெல்லாம் கிடையாது. யாரும் யாருக்காக உறவு முறைகளை சொல்லி தப்பிக்க முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம காப்பாற்றும். அதனால தான் மீண்டும் மீண்டும் பல செய்திகளை உங்களுக்கு சின்ன சின்ன காணொலியாக போடுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாளை மறுமையின் வேதனையில் அந்த நரக நிரந்தர நரக தண்டனையிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணுமா இல்லையா? அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி என்ன, தயவுசெய்து இந்த 4 காரியங்களிலும் ஈடுபடாமல் நம்மை ஒவ்வொருவரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் தான் செய்யணும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்க குடும்பத்துக்கு கொண்டு செல்லுங்கள். மறந்துடாமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க கமெண்டில். நன்றி.